என்ன வேல், மதுரை வேல். பாத்தியா, சிட்டில ஒரு சக்கர சுத்தல. இப்ப புரியுதா சிட்டி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு? இப்ப என்ன பண்ண போற? போடா, போய் லீவ் போட்டு உன் கூட ஒன்னு சுத்திமே அனலட்சுமி, அது கூட ஓடி பிடிச்சி விளையாடு வா. என்னடா பயமா இருக்கா? டோட்டல் சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு பஸ் கூட ஓடல. பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் பசங்க எக்ஸாம் கூட போக முடியாம அவஸ்தைப்படுறாங்க. உடனடி ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். நேரமாச்சு, பஸ் எல்லாம் எப்படி ஆடுவீங்க? யோ போயா, போய் கலெக்டர் கேளு. சிட்டி கண்ட்ரோலா அவர்கிட்ட தானே இருக்கு. என்ன பேசுற நீ? எங்களை வந்து கேக்குற? போய் அந்த கலெக்டர் கேளியா. ஏம்பா சொல்லுங்களேன்பா, யார் என்ன சொன்னாலும் பந்து தாப்பு. தெய்வம் தாப்பு முக்கியம், கலெக்டர் இல்ல. ஆமாமா. அத்தியாவசியமான போக்குவரத்தை திடீர்னு நிறுத்துறது சட்டப்படி குற்றம். முதல்ல பஸ் எடுங்க. தெய்வம் பஸ் கொளுத்திட்டா நான் பாதுகாப்பு தரேன். எவ்வளவு நாளைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் போயிருவீங்க? நாளைக்கு செட்டில் பஸ் நிப்பாட்டினா காலையில எலும்பு குடு மாதிரி நிற்கும். தெய்வம் பஸ்ஸை கொளுத்திடும். நான் மட்டும் இல்லை சார், இங்க நிக்க எல்லா பஸ் மேலேயும் அதான் சொல்லுவான். இது சட்டப்படி குற்றம். இருந்துட்டு போகுது. தெய்வம் சொல்லாம நாங்க எதையும் செய்ய மாட்டோம். போய் தெய்வத்தை சமாதானப்படுத்துங்க. அதான் ஜனங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. சார் 9 மணிக்கு எக்ஸாம் சார். ப்ளீஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பஸ் எடுங்க. அதான் தெய்வம் கொளுத்துறாருன்னு சொல்றோம்ல. கேடிஆர் கொளுத்திடுவான பயந்து நீங்க பஸ் எடுக்கலனா இப்ப நான் பஸ் கொளுத்துவேன். பூச்சாண்டி காட்டுறாரு பாரு. பஸ்ஸை பாதுகாக்க வேண்டிய கலெக்டரே பஸ்ஸை கொளுத்தோம்ங்க. கதையை காட்டியா? இல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கலெக்டர் தான்ல, உங்களுக்கு இல்ல ஜனங்களுக்கு. கேடிஆர் கொளுத்துனா கிரிமினல்ல, நான் கொளுத்துனா கலவரம்ல, கேஸே இல்லல்ல. நீங்க சட்டம் போட்டுன்னு படிச்சவங்க தம்பி, கொளுத்துறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும்ல. எங்க கொளுத்துங்க பார்க்கலாம். நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்ல, கார்பரேஷன் ஸ்கூல். பஸ் எடுங்க. இவர் கலெக்டர் இல்ல, கெந்தகம். எல்லா பஸ்ஸும் எடுக்கல. வந்து கேன்சல், வந்து கேன்சல், வந்து கேன்சல். தெய்வமே, வந்த கலெக்டர் முறியடிச்சிட்டான். கடையெல்லாம் திறந்துட்டாங்க, பஸ் எல்லாம் ஓடுது. சுஷீலா, உன்னை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? பாண்டு நீங்களா? ஏம்மா வேற யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அம்மா என்ன திடீர்னு சல்யூட் எல்லாம் அடிக்கிறீங்க? இனிமேல் அப்படித்தான். அம்மா, கலெக்டர் ஒரு முக்கியமான ரகசிய மீட்டிங் இருக்குன்னு உங்களை கூட்டி வர சொன்னார். போகலாமா? சார், மிஸ்டர் கார்த்திகேயன், ஸ்பெஷல் பிரான்ச், கலப்பட குடோனை சீல் பண்ணதுல சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஹலோ சார். மிஸ்டர் மதுரவேல் சார், இந்த நாட்டில் 3 பேர் தான் எல்லா பவரையும் கொடுத்துருக்காங்க. சிஎம், பிஎம், டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர். ஆஸ் அ கலெக்டரா உங்க பவரை நீங்க நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப் டன். என்ன பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? கலப்பட குடோனை பிடிச்சா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சேட்டு வந்து நிற்கிறான். அது என்னோடதுன்னு போலி மருந்து கம்பெனியை வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் ஓனருங்கிறான். பண்ற தப்பெல்லாம் ரொம்ப சரியா பண்ணிக்கிட்டு இருக்கானு. செல்போன்லேருந்து செருப்பு வரைக்கும் எதுல தப்பு பண்ணாலும் எவிடன்ஸே கிடையாது. ஆனால் நம்ம சட்டத்துக்கு அதான் வேணும். எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும், கடைசி வரைக்கும் அவனை வெளியே வர முடியாம காலி பண்ணிடுவேன். மிஸ்டர் மதுரவேல், இது வரைக்கும் யாரும் நெருங்க முடியாத அவன் கோட்டையில முதல் செங்கலை பேத்துருக்குறீங்க. அதனால அவன் பயங்கர கோவத்தில் இருக்கான். அவன் வீட்டில் தப்பான ஆளுங்க நடமாட்டம் வர அதிகமா இருக்கு.
அவன் ஏதோ பெருசா தப்பு பண்ண போறான், அதுக்குள்ள நீங்க அவனை தடுத்துடணும். தடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு, ஒடுக்கணும். அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவனை ஒடுக்கணும். அதை பத்தி டிஸ்கஸ் செய்யத்தான் இந்த மீட்டிங். ஏதோ தீவிரவாதிங்க மாதிரி ரகசிய மீட்டிங் நமக்கு. சார், போலீஸ் வச்சு திடீர்னு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணலாமா? போலீஸா? இங்க நிறைய போலீஸ் கவர்மெண்ட் சம்பளத்தை நம்பி இல்ல, கேடிஆர் மாதிரி ஆளுங்க கொடுக்கறத நம்பித்தான் இருக்காங்க. அதனால யாரையும் நம்ப முடியாது. ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். யோசிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க ப்ளீஸ். என்னத்த அப்படி பாக்குறீங்க? மசாலா பக்குவமா இருக்கிறியான்னு பாக்குறேன். புதுசா வேலைக்கு வந்திருக்கேல்ல, உன் பவுசன்னு பார்க்க வேண்டாமா? உத்து உத்து பார்த்தாலும் குத்தம் பார்க்க முடியாதியா. இந்த வள்ளியோட கைப்பக்குவத்தை வாடிப்பட்டியில வந்து கேட்டு பாருங்க, வாயடைச்சு போயிருவீங்க. அப்படியா? டேய் சுப்பு, அந்த காடையை விரட்டி போடுறா, திஞ்சிர போகுது. அது சரி, எங்க தங்கி இருக்க? அரசரடியில தான். இம்பிட்டு சொல்ற உன்னை. என்னது? அட புள்ள. மேஸ்திரி, கடல் எண்ணெய் எங்க இருக்கு? எல்லா எண்ணெயும் எடுத்துக்க புள்ள, ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? என்ன புள்ள இம்பிட்டு வேகமா இருக்கா? எவனாச்சும் பார்த்தானா என்ன போட்டு தள்ளிடுவேன். எல்லாம் சாயங்காலம் வச்சுப்போம். இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தப்பான மூச்சு காத்து வீசுத. போய் யாருன்னு தெரியுங்கடா. வாங்க போ.